தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளையும் கருணையும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அசிசி அண்ணனே, அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தந்தை ஒரு மேன்மையானவர், எல்லா காலங்களுக்கும் ஏற்ற ஒரு புனிதர். எனவேதான் எல்லா மக்களும் அவரை வாழ்த்துவது மட்டுமல்ல, அவருடைய நற்செய்தி வாழ்வை ஒழுங்குமுறைகளை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த 4 ஆண்டுகள் கொண்டாட்டங்கள், கடந்த ஆண்டு அவர் அமைத்த குடில் விழா கொண்டாடப்பட்டது. இந்த வருடம் 5 காய வரத்தை நாம் கொண்டாடுகின்றோம். இன்னும் அடுத்த ஆண்டு அவருடைய படைப்புகளை பற்றியும், அதற்கு அடுத்த ஆண்டு இறப்பு பற்றியும் 4 ஆண்டுகள். அதே வேளையில் திருத்தந்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், அடுத்த ஆண்டு ஜூபிலி ஆண்டாக, ஆண்டுடைய பிறப்பின் ஜூபிலி ஆண்டாக கொண்டாடப்பட வேண்டும். அதற்கு முன் தயாரிப்பாக இந்த ஆண்டு ஜெப ஆண்டாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஜெபியுங்கள் என்று நம்முடைய திருத்தந்தை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய தந்தை அசிசி பிரான்சினுடைய வாழ்வு அனைவரையும் ஈர்க்கின்றது. காரணம் என்ன? ஒரு மௌன துறவியாக இருந்த அவர் யாசக துறவியாக மாறினார். அதான் அவர் திருச்சபையை கொண்டு வந்த ஒரு மாபெரும் மாற்றம். பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அனைத்தும் என்ற நிலையில் இருந்த திருச்சபையில் ஏழ்மை, எளிமை இவைகளை முன்னிறுத்தி அதன்படி நாம் வாழ வேண்டும் என்று கிறிஸ்துவின் நகலாக, கண்ணாடியாக, கிறிஸ்துவாக மாறியவர் நம்முடைய தந்தை அசிசி பிரான்சிஸ். எனவே அவருடைய விழாவை மட்டுமல்ல, இந்த 5 காய வரம் பெற்ற விழாவானது 1337ஆம் ஆண்டு முதல் பெரு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. எனவே நாம் இந்த விழாவை சிறப்பிக்கிற பொழுது அவருடைய குடும்பத்தினராகிய நம் ஒவ்வொருவரையும், அவருடைய பிள்ளைகளாகிய நம் எல்லோரையும் ஆண்டவரிடம் பரிந்து பேசி நமக்காக ஜெபிக்க திருப்பலியிலே நாம் அன்றாடி நமது பாவங்களை ஏற்று மனமருகிறோம். புனித தலத்திலே கூறியிருக்கின்றோம். பல்வேறு இடங்களிலிருந்து ஆண்டவர் தாமே நம்மை பத்திரமாக வந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். சிறப்பாக இந்த புனித தலத்திலே அன்னையின் கிருபை வழியாக நமக்காகவும் நம்முடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியை நடத்துவோம். எல்லா இறைவனிடமும் எல்லாவல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஏற்றுமுழு தந்தை இறைவா, எங்களையும் பார்த்து பிறரும். அதனால் நாளையும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறரது செல்வழி ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களை ஏற்படுத்தருள யாவினை கேட்டு இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் ஒருவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை குற்றம் சாட்டுவதையும் பொருளாதாரம் பேசுவதையும் நிறுத்திவிட்டு அசத்திற்காக உண்மையை கையெழுத்து வலியோரின் தேவையை நிறைவு செய்வார்கள். உன் நடுவே உன் ஒளிவு இருந்த ஒரு நிலை நன்மதிப்போம் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். சூழலை உனக்கு நிறைவழிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர்வாதம் போட்ட போதும் ஒருபோதும் அன்றாட நீர் உன் மக்கள் வெள்ளை நாட்டிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களில் கட்டி எழுப்புவோம். தகுந்த மதிலை திரும்ப கட்டுபவரை என்றும் குடியிருப்பதற்கு நெருக்கத்தை செயல்படுத்துபவர் என்றும் பெயர்கிறார். ஓய்வு நாளில் இளைஞர்களை நீங்கள் உதவி செய்யாது என் புனித நாளை திருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்று ஆண்டவரின் மேன்மை பெற்று புனித நாள் என்று சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு உரிய முடியும் மகிழ்ச்சியை தருவார். நானும் மண்ணுலகில் உயர்விடங்களில் நலம் பெற செய்வேன். மூலாதியாகிய யாக்கோபின் உண்மை சொல்லுகிறார். உனக்கு உலகை ஆண்டவரின் வாய் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துக்களோடு இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு நகரில் சென்றோர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் மறைந்து கொண்டார். அவர்கள் ஆயிரம் ஆடுகளை போல் வளைந்தடிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோடு குறையும். ஆகியால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையில் உரிமையாளர் அன்றாடம் இருக்கின்றார். இயேசு தாம் சீடர் மனிதர்களையும் காரணம் வரவழைத்தார். தீய ஆவிகளை கொண்டவும் நோய் நொடிகளை குணமாகவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு மனிதர்களுக்கும் அறிவுரையாக கூறியது, வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரவேல் மக்களிடம் செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலமுடையவர்களை குணமாக்குங்கள், இறந்தவரை உயிர் பெற்ற செய்யுங்கள், தொழுது நோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக இருக்கிறீர்கள், கொடையாக வழங்குங்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. நன்றி செலுத்துவோம். இந்த இடம் ஒரு புதிய திருத்தம். வெவ்வேறு உலகத்தின் கடையிலிருந்து மக்கள் சென்று இருக்கிறாங்க. இந்த இடத்துல நாம் எல்லோரும் பிரான்சிஸ்கன் குடும்பமாக கூடியிருப்பது ஒரு காரியம். அதுவும் ஆண்டின் தொடக்கத்திலேயே நாம் கூடியிருப்பது அந்த குடும்பங்களுக்காக சொல்லிப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இத்தனை பேரு வெவ்வேறு இடங்களிலிருந்து ஒரு குடும்ப வேலைகள் விட்டு நீங்க வந்திருப்பது மிக அதிசயமானது, ஒரு ஆச்சரியம். நம்ம இவ்வளவு முயற்சி எடுத்து இந்த ஒரு இடத்திலே இந்த மாதிரி முயற்சி எடுத்து எதிர்க்காக கூடியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உருவாக்க வேண்டும். இல்லைன்னா நாம் வந்ததற்கு அதற்கு உண்மையான பலனுக்கு அதை அவர் முன்னாடி சொன்னது போல இந்த ஆண்டுகள் அனைத்தும் ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு ஒரு எழுச்சியை தருகிறார்கள். போன ஆண்டு நம்ம மூடினோம், ஒரு சில பேர் வந்திருந்தோம், ஒரு சில பேர் வந்திருக்கிறோம். அப்ப நம்ம மத்தியில ஒரு எழுச்சி வந்தது. பிரான்சிஸ் எவ்வளவு உன்னதமான மனிதர், அவர் மனுஷனுக்கு என்ன உன்னதமான காரியங்கள் தந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய குடும்பத்திற்கும் என்ன அருமையான காரியம் தந்திருக்கிறார். உங்களுடைய ஆன்மீகத்தையும் நம்முடைய சட்ட ஒழுங்குகளை நாம் தியானிப்பதற்கு உதவியாக ஆசீர்வாதம். நம்முடைய தந்தை அசிசியார் அவர்கள் இறைவனிடம் பெற்ற 5 காரியங்களை நாம் தியானிக்க முடியும். இந்த ஆண்டு முழுவதும் இந்த கொண்டாட்டத்தை நாம் சிறப்பாக கொண்டாட அழைக்கப்படுகிறது. பிரான்சிஸ் அசிசியார் அவர் வாழ்ந்த காலத்துல அவர் மாதிரி ஒரு புனிதர் யாருமே இல்லை, இப்பையும் அவர் மாதிரி ஒரு புனிதர் யாரும் இல்லை. பிரான்சிஸ் அசிசியார் ஒரு சபையை தொடங்குகிறார். ஒரு 10 ஆண்டுகள்ல 10,000க்கு மேலான சகோதரர்கள் அவர் செய்கிறார். ஐரோப்பா முழுவதும் இந்த சபை பரவுகிறது. பிரான்சிஸ் அசிசியாரை திருத்தந்தை அவர்களும் கர்தினால்களும் மிக விரும்பி அவரை பார்க்க ஆசைப்படுகிறார்கள். துறவுகள் ஆசிரியர்கள் பிரான்சிஸ் அசிசியாரை சந்திக்க வேண்டும் ஆசைப்படுகிறார். அப்ப ஆசியோ அப்படிங்கிற ஒரு சகோதரர் பிரான்சிஸ் அசிசியாரை கேட்கிறாரு, பிரான்சிஸ் ஏன் உலகத்தை முன்னாடி முடியாது? பிரான்சிஸ் நீ உங்களுக்கு ஏன் பண்பு இருக்கு? நீங்க பெரிய மனுஷன் கிடையாது, நீங்க ஒரு வந்தவர் கிடையாது, நீங்க ஒரு ஆதாரம் கிடையாது. ஆனாலும் இந்த உலகம் ஓடிக்கிறது ஏன்?
வாசிக்கு கொஞ்சம் கோபம் என்னடா ராஜிகள் வந்து ஜெபம் பண்றேன், ராஜிகள் வந்து தவம் பண்றேன், இவருக்கு பின்னாடி போறாங்க. ஏன் இந்த உலகம் முன்னாடி வருது? வாசிகள் வந்து பார்த்தாரு சரியான முன்னாடி வருது. இல்லாட்டி நான் சொல்லிக்கிறேன், தவம் இருக்கிறேன், ஒருத்தர் செய்யறேன் அப்படின்னா வாசிக்கு பார்த்தாரு. சகோதர வாசிகளே, ஏன் இந்த உலகத்துக்கு பின்னாடி வருகிறீர்களா? இந்த உலகத்திலே என்னை போல மோசமான ஒரு பாவியை எதிர்த்தாங்க. இந்த பாவியை அனுசரித்ததன் மூலமாக இறைவன் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை தர விரும்புகிறார். சொல்றாரு, என்னை விட மோசமான பாவியை இந்த உலகத்திலே இறைவன் காண இந்த மதத்திலே வாசம் சொன்னாரு, என்னை விட மோசமான பாவியை இந்த உலகத்திலே இறைவன் காண முடியும். இந்த மதத்திலே வாசம் இறைவனுடைய அன்பை அவர் அவர் தன்னுடைய திறமையை இறைவன் தன்னுடைய திருமையினால் என்னை அழைத்திருக்கிறார். அதனால் இறைவனை அன்பிற்கு அதிகமாக இரண்டு ஜபத்தை ஆண்டவர் நாம் கேட்கிறோம், நல்ல புருஷன் தரணும், கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு வீடு வாங்கணும், குழந்தை கற்றுக்கணும், எனக்கு ஆசீர்வாதம் இருக்கணும், நிறைய ரெண்டே ரெண்டு ஜபம் தான் கேட்க. அவன் கேட்ட ரெண்டு ஜபம், ஒன்று, ஆண்டவரே சிலுவையில் இவ்வளவு துன்பங்களை பற்றி என்னுடைய வாழ்க்கையை ஒரு முறையாவது நான் அந்த அன்பை சுவைக்க வேண்டும். நீர் என்னமே வைத்திருந்த அன்பை நான் உணர வேண்டும். சிலுவையில் இவ்வளவு பாடுகளை படுகிறேன், இவ்வளவு பாடுகள் படுறதுக்கு எவ்வளவு அன்பு இருந்துச்சுன்னா எங்க மேல அன்பு வச்சு இந்த பாடுகளை ஏற்பட்டு அந்த ஒரு மனசுல இந்த அன்பை நான் உணர வேண்டும். இரண்டாவது சொல்றாரு, நீ சிலுவையிலே அன்பின் காரணமாகப்பட்ட வேதனையிலே ஒரு முறையாவது அந்த வேதனையின் ஆழத்தை நான் உணர வேண்டும். எப்படி ஜெபம் நம்ம கேட்கிறோம், நீர் எங்க மீது வைத்த அன்பை நான் ஒரு முறையாவது உணர வேண்டும். அன்பின் காரணமாக நீர் பட்ட அந்த கஷ்டத்தை ஒரு முறையாவது நான் உணர வேண்டும். அன்பு என்ன கதை? அன்பு என்ன கதை? போயிட்டா கலர் ட்ரெஸ்ஸா? ஒரு கப்பல்சின் பாதையில தமிழ் அன்பு புக்கு எழுதியிருக்கிறார். அன்பின் நிறம் சிவப்பு. அன்பின் நிறம் சிவப்பு. அது உண்மை. அனைவரும் சொல்றாங்க, லவ் மீன்ஸ் சாப்பாடு போட்டாங்க. லவ் மீன்ஸ் to give unlimited words. அன்பு என்பது என்னையே முழுமையாக தருவதுதான். பிரான்சிஸ் அசிசியார் இறைவனுடைய அன்பை உணர்வை எப்படி அன்புள்ளார்? இயேசு தன் அன்பின் வெளிப்பாடாக சிலுவையிலே மரித்தார். தந்தையாம் இறைவன் தம் அன்பின் வெளிப்பாடாக தன் மகனையே காணிக்கையாக தந்தார். அந்த அன்பை பிரான்சிஸ் உணர்ந்தார். பிரான்சிஸ்க்கு தெரிந்திருந்தது அன்பின் நிறம் சிவப்பு என்று. அதான் சொன்னாங்க, இயேசுவே நான் உன்னை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய பாடுகளிலே நான் பங்கு கொள்கிறேன். அப்பொழுதுதான் நான் உண்மையை முழுமையாக அன்பு செய்வேன். பிரான்சிஸ்க்கு 2 முறை சிலுவையிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். முதல் முறை என்ன பேசுகிறார்? சிலுவையிலிருந்து ஆண்டவர் 2 முறை பேசுகிறார். அவனியான ஆலயத்திலே இடிந்து கிடக்கின்ற ஆலயத்தில் ஒரு சிலுவை இருக்கிறது. அந்த
அந்த சிலுவையிலிருந்து இயேசு பேசுகிறார், என் ஆலயத்தை கட்டி, அந்த வாழ்நாள் முழுவதும் ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு முதல்ல அவரை தவறா புரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாரு. அப்புறம் புரிஞ்சுக்கிறாரு, இடித்து போகிறது ஆலய திருச்சபையில புதிய எழுச்சியை கொண்டு வர வேண்டும். சரி செய்யலாம். இரண்டாவது முறை ஆண்டவர் சிலுவையிலிருந்து அவர் பேசுறது கஷ்டமான கேட்கிறீங்களா? அதை நைட்டு கூட ட்ரெயினில் வந்ததால பஸ்ஸில் வந்ததால ஊக்கமாக வந்து இங்கே வந்து கேள்வி கேட்டு சொல்லிடுது. இரண்டாவது முறை சிலுவையிலிருந்து ஆண்டவர் எங்க பேசுறாங்க? போர்ச்சுகல் பேசுறாங்க. வெரி குட். யாரும் நாம் மலையில ஆண்டவர் அவரிடம் செலாம் என்ன சிலுவையில் இருக்குமாறு 2 ரெக்கைகளால் உங்களை கூடிக்கொண்டு 2 ரெக்கைகளால் பார்த்து கொண்டு இதான் படம் பார்த்துருப்பீங்க. செலாம் வந்து ஆண்டவர் சிலுவமாக இருப்பாங்க. செலாம் கேள்விப்பட்டுள்ள அங்கிருந்து ஆண்டவர் பேசுறார். 2 முறை பேசுகிறார். முதல் முறை தன்னுடைய பணியை செய்வதற்காக, 2வது முறை அந்த பணியை நிறைவு கண்ட அடையாளத்தை தருவதற்காக. 2வது முறை சிலுவையிலிருந்து இயேசு அவரிடம் பேசுகின்ற பொழுது தன்னுடைய அன்பின் நிறைவை அவர் அடையாளமாக தருகிறார். பிரான்சிஸ் கேட்ட ஜெபம், நான் ஒரு முறையாவது நீர் எங்களுக்காக எந்த அளவுக்கு அன்பை கொண்டு சிலுவையை பாடுபட்டீர், நான் அன்பை உணர வேண்டும். என் சிலுவையில் அன்பிற்காக எவ்வளவு துன்பப்பட்டீர் என்று நான் உணர வேண்டும். 2வது முறை சிலுவையை இயேசு பேசுகின்ற பொழுது அவருக்கு அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. இறைவனோடு இயேசுவோடு முழுமையான ஒரு உறவிலே அவர் கிடைத்திருக்கிறார். 5000 ஆண்டுக்கு முன்னாடி யாருன்னா கிடைச்சிருக்குதா? கிடைச்சிருக்கா? பிரான்சிஸ் முன்னாடி வரலாறு பார்க்கணும். 1-2 பேர் எனக்கு கிடைச்சிட்டு சொல்லி கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பொய்யான திருச்சி குமிக்கப்படுறது. அவங்க கையில் ஆயுதம் சமைச்சிட்டு எனக்கு 5000 ஏமாத்திருக்கிறாங்க. அதனாலதான் பிரான்சிஸ் தனக்கு 5000 வந்தபோது கூட மறைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறக்கின்ற பொழுதுதான் எலியாஸ் என்ற அந்த சபை தலைவர் உலகத்திற்கு அறிவிக்கிறார். அவர் 5000 இருந்தார். அது வந்து பிரான்சிஸ் மறைத்து கொள்கிறார். அவரை சுற்றி 2-3 சகோதரர்கள் சொல்றார். பிரான்சிஸ் இந்த சமூகம் இந்த வரலாற்றிலே முதலாக ஆண்டவருடைய பாடுகளிலே முழுமையாக பங்கெடுத்து மர கிறிஸ்துவாக அவர் முற்றுகையிட்டார். பிரான்சிஸ் மர கிறிஸ்துவாக இயேசுவை பின்பற்றினார் மட்டுமல்ல, இயேசுவின் பாடுகளிலே பங்கெடுத்து அவர் இயேசுவின் மறு உருவமாக, இயேசுவின் சகோதரராக மாறார். அந்த வகையிலே இந்த ஆண்டு மிக உன்னதமான ஆண்டு. இந்த ஆண்டு மிக ஆசீர்வாதமான ஆண்டு. வரலாற்றிலே, மனித வரலாற்றிலே முதலாக எந்த புனிதருக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு நம்முடைய தந்தை அவர்களுக்கு நடக்கிறது. அந்த நிகழ்வை அன்பின் இடம். அவை 5 காரிய வரம் என்பது அன்பின் கொண்டாட்டம். இந்த 5 காரிய வரத்தை கொண்டாடுகின்ற பொழுது இந்த ஆண்டு முழுவதும் நான் அன்பினை கொண்டாட அழைக்கப்படுகிறேன். இந்த தவக்காலத்தை தொடங்கி இருக்கின்றோம். இந்த ஏற்பாடு மிகச்சிறப்பாக தவக்காலத்தின் முதல் சனி என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் நமக்கு தவக்காலத்திலே நமக்கு ஒரு 35 நாட்கள் இருக்கின்றன. 35 நாட்கள் நாம் இறைவனுடைய அன்பை சுவைக்கவும் இறைவனுடைய அன்புக்கு பிரதிபலனாக இருக்கவும் அழைக்கப்படுகிறோம். இந்த தவக்காலத்துல ஒரு பாட்டு பாடுவோம். ஆணி கொண்ட காரியங்களை செய்கிறது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அன்னைக்கு யோசிப்பேன், என்னன்னா புண்ண செய்தாங்க, யாராவது புண்ண செய்வாங்க. ஒரு புண்ணு இருக்குது, அந்த புண்ணை போய் யாராவது முட்டி செய்வாங்க. புண்ண அறுவறுப்பாக நடக்கும். அவையும் பாருவோம். பாடும்போது
மனசு உருகுது. எல்லாம் சிறப்பு போது அதை பார்த்து பாடுறோம். மனசுக்கு உருக்கமாக இருக்கும். வலது கருத்து காயமே, இடது கருத்து காயமே, விழாவின் காயமே பாடுபொழுது உருக்கம் போய் அப்படியே உருக்கமாக இருக்கும். இந்த காயத்தை இது ஏன் ஒன்று செய்யும்? அந்த காயம் அன்பை வெளிப்பார். அந்த காயம் அன்பை வெளிப்பார். பிரான்சிஸ் போட்ட அந்த 5 காயம் அவர் இறைவன் இயேசு மீது கொண்ட அன்பில் வெளிப்பார். அவை இந்த ஆண்டு நாம் அனைவரும் பிரான்சிஸ் இறைவன் மீது கொண்ட அன்பையும் இறைவன் பிரான்சிஸ் மீது கொண்ட அன்பையும் தியானிக்கவும் சிந்திக்கவும் எடுத்து சொல்ல வழங்கப்படுகிறது. இந்த பிரான்சிஸ் அன்பையும் இயேசுவின் அன்பையும் நாம் தியானிப்பதும் சிந்திப்பது எதற்காக? நம்முடைய அன்பிலே 2 காரியங்களும் செய்ய அழைக்கப்படுகிறது. நீங்க எல்லாருமே 3ஆம் சபையிலே ஒரு தலைவர்களாக வழிநடத்துகளாக இருக்கிறீர்கள். நாம் ஊருக்கு போய் நாம் இருக்கிற சபைகள்ல இறை சபைகள்ல இந்த கருத்தை கொண்டு சொல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு செய்தி நடக்குது. நீங்க என்ன செய்யறது? ஆண்டு முழுவதும் இறைவனுடைய அன்பின் ஆழத்தை நான் உணர, நீங்கள் உணர நாம் அழைக்கப்பட்டோம். இறைவன் அனைவரும் இறைவன் போவது என்ன இல்லைன்னு சொல்லி இறைவன் குறை சொல்லிட்டு இருக்கோம். இறைவன் நிறைய கொடுத்துருக்கிறார். முதல்ல நிறைய கொடுத்து நன்றி சொல்லி ஆண்டவரை நீ என்னை காப்பாற்றிருக்கிறேன், அன்பு செய்திருக்கிறேன், என்னை வழி நடத்திருக்கா நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த அன்பை பிரதிபலிக்க கண்டேன். குடும்பங்கள்ல இன்னும் கொஞ்சம் அன்பு வரலாம். குடும்பங்கள்ல இன்னும் கொஞ்சம் அன்பை உணர்ந்தவர்களாக இருக்கிறேன். கவுன்சிலிங் வந்தாங்க. வீட்டுக்கார சொல்றாரு, ஃபாதர் இவரோட வாழ முடியாது, ஃபாதர் இவரோட இருக்க முடியாது, ஒன்று சரியில்லை, ஒன்றுமே உருப்படியா இல்லை, ஒண்ணுமே நன்மை இல்லை, ஒரு நல்ல என்ன சார் சொல்லுங்க. மனிதர்னா எல்லாத்தையும் எல்லாரும் நன்மை. அதான் நான் சொல்றேன், இவற்றை ஒரு நல்ல இல்லைவா? எனக்கு என்ன ஒரு நல்ல இல்லைங்களா? என்ன சொல்லுங்க. எனக்கு திடீர்னு ஒரு யோசனை, சார் வீட்டில் யார் சார் சமைக்கிறார்? இவன் தான் சமைக்கிறா. எத்தனை வருஷம் சார் கல்யாணம்? 10 வருஷம் சார். ஒரு நாளைக்கு 3 சாப்பாடு சார். ஒரு வருஷத்துக்கு 1000 சாப்பாடு சார். 10 வருஷத்துக்கு 10,000 சாப்பாடு வச்சு இது நல்லா பண்ணிட்டு சார். முதல் முறையாக அந்த மனித யோசிக்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம குடும்பங்களுக்கு அன்பை நாம் உதாசீனப்படுத்துகிறோம். எழுதுறாங்க, அசிஸ்டன்ட் இருக்கிறதே அழுது சொல்றார், அன்பு செய்யப்படவில்லை. நிறைய குடும்பங்கள்ல அன்பை நாம் அன்பு செய்வது கிடையாது, அன்பை உணர்வது கிடையாது. அவர்கள் நமக்காக செய்த தியாகங்களை நாம் மறந்து விடுகிறோம். பிள்ளைகள் பெற்றோரை தியாகத்தை மறக்கிறார்கள். பெற்றோர்கள் தம்முடைய துணைவியாக கணவனுடைய தம்பி மறக்கிறார். இந்த வருடம் அன்பை கொண்டாட அழைக்கப்பட்டது, அன்பின் உறவை கொண்டாட அழைக்கப்பட்டது. இந்த வருடம் குடும்பமே அன்பை உறவை மேம்படுத்துவதற்காக அழைக்கப்படுகிறது. 5 கால வரம்பற்ற பிரான்சிஸ் கொண்டாடுகிற பொழுது அன்பின் நிறம் சிவப்பு, அன்பின் கொண்டாட்டம் இது, அன்பின் முத்திரை. பிரான்சிஸ் நாம் அன்பின் தூதுவர்களாக நம்ம அடிக்கடி சொல்லுவோம், பிரான்சிஸ் நாம் சமாதானத்தின் தூதுவர்கள். பிரான்சிஸ் நாம் அன்பின் தூதுவர்களாக இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் திருச்சிலுவை நோக்குகின்ற பொழுதும் திருச்சிலுவை நோக்குகின்ற இயேசுவின் 5 காயத்தை நாம் கொண்டாடுகிறோம். இந்த 5 காயங்களை உறுதி செய்ய என்றால் இது அன்பின் முற்றிகை. ஆகவே நாம் இந்த ஆண்டு முழுவதும் இறை சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நாம் வாழ்கின்ற பங்குகளிலே அன்பின் தூதுவர்களாக, உறவின் தூதுவர்களாக, சமாதானத்தை மேம்படுத்துவர்களாக நாம் இருந்தோம் என்றால் இந்த ஆண்டு கொண்டாட்டம் யோசிப்போம். எப்படி இதெல்லாம் எப்படி இதன் அர்த்தத்தை எடுத்துச் செல்வது, எப்படி அந்த வாழ்க்கையை வாழ்வாக சிந்திப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய முயற்சியை ஆசீர்வதிப்பார். தந்தை, மகன்,
தூயாவின் பெயராலே ஆமென். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நினைந்து ஒப்புக்கொடுக்கிற திருப்பை எல்லாம் அந்த ஆகியவர்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு அழகை நீக்கக்கூடிய செய்ததாகும். எங்கள் தவமுயற்சிகளால் அவர்களுக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு கனிவிரக்கத்தை பின்பற்றவும் திருவிழாய். ஆகவே என்ற வாழ்வதோடு சென்று நாங்களும் போற்றி புகழேற்றி ஒரே புகழில் சொல்வதாவது: அவர் பாடுபட உடன்படித்து தம்மை கையெழுத்தபோது அப்பத்தை எடுத்து நெல் செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அனைவரும்
இதிலிருந்து பெற்று பார்க்கிறீர்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நிறைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் பொருள் ஆகவே நாம் கிறிஸ்து இறக்கை மீட்பதை போன்று வாழ்வதன் அப்பத்தை மீட்படிக்கு கிணற்றை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஊழியர்களை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்குகளை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என இவை ஆவியோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகில் பயிரிழப்பது அவை நினைவுறுதல். நீங்கள் திருத்தத்தை பிரான்சிஸ்க்கு நீங்கள் ராயவாரத்தை ஆட எல்லா திருத்தலையினர் அங்கு அனைவரும் வகுத்து அவர் அன்பில் நிறைவேற செய்கிறார்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர்த்தெழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கூர்ந்து உமது திருமுகவழியில் ஜெயிச்சிடும். நீங்கள் அனைவரும் மீது இறக்கமாயும் கடவுளை கண்ணில் தாயால் அப்பொழுது முடியும் யோசித்து திருப்புதர்கள் இவர்களுக்கு கூடுதலாய் அடையப்பட்டனும் நாங்கள் நிலைப்பாட்டில் தகுதி பெற்று முந்தைய மக்களை கிறிஸ்து வழியாக வருகிறார்கள். இவர்களோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் மீட்பரின் கட்டளையால் கொடுக்கப்பட்டு இறைவனுக்கு நாம் வெற்றி சொன்னார். ஏவின்
ஆண்டவருடைய சமாதானங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியோடு மகிழ்ச்சியோடு பார்க்கிறோம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்சமரியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நாம் நித்திய வாழ்வதற்காக.
ஆண்டவரே, இந்த வாழ்வில் குறையலால் பெற்று நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் இங்கே நாங்கள் கொண்டாடும் நிகழ்வுகள் எங்களை வாழ்வுக்கு செல்வதாக எங்கள் அந்தமாய் கிறிஸ்துவழியாக உம்மை நன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பதாக. தந்தை